ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, விதியை கடந்து வாழ என்ன செய்வது என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமக்கு எல்லாமே விதின்னு ஒன்று நிர்ணயித்து விட்டது. இப்போ முற்பிறவியில் ஒரு நான் செய்கிறேன், புண்ணியமோ பாவமோ, அந்த புண்ணியம் பாவத்துக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு விதியெல்லாம் வந்துடுச்சு. நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் துன்பப்படணும், இப்படியெல்லாம் நம்மளுக்கு வழி வகுத்து வச்சிட்டார். இறைவன் வழி வகுத்துட்டாரு. ஏன்னா நாம் செய்தது அங்கே நீ எப்படி எதெல்லாம் நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும், எதெல்லாம் உனக்கு கிடைக்காது, எதெல்லாம் நீ கதறி அழுதாலும் உனக்கிட்ட கூட வராது. இது எல்லாமே நம்மளுடைய எண்ணம். அது முற்பிரிவில் எப்படி இருந்ததோ, செயல் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வச்சுட்டாரு. சரி, அப்போ அந்த முற்பிறவியில் இருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய தீமையிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், அடுத்து இந்த பிறவியில் நாம் செய்கிறது எப்போ அனுபவிக்க போகிறோம், இப்போவே அனுபவிப்போமா இல்லை அடுத்த பிறவியில் அனுபவிப்போமா, இதை பற்றி தெரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் நாம் இந்த விதியை முதல்ல கடக்கணும்னா முழுமையான எண்ண தூய்மை தேவை. ஏன் எண்ண தூய்மை தேவைன்னா, இப்போ முற்பிறவியில் நான் செய்த ஒரு தீமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தீமை என்ன பண்ணும், என்னை இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அவமானப்படுத்தணும்னு நினைக்குது. அந்த விதியின் பிரகாரம் அது என்னை சார்ந்துதான் ஆகணும். சரி, என்னை ஒரு சின்ன அவமானப்படுது. அந்த அவமானப்படுத்துறதுக்கு முன் வினையில செய்த அதுக்கும் இதுக்கு இது சரிநிலை ஆகுது. சரிநிலை ஆகுதுன்னா நான் அமைதியாக இருந்தேன்னா அந்த அசிங்கத்தை ஏற்றுக்கினேன். சரி, அப்படியே அமைதியாக போகிறேன், சரிநிலை ஆகுது. சரி, சரிநிலை ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அவமானம் படுத்துறான், நான் அப்போ எதிர்க்க நானும் அவனை அவமானப்படுத்தக்கூடிய விஷயம் நான் பேசுகிறேன், அது சரிநிலைப்படாது. இப்போ புதுசாக ஒரு வினையை செய்கிற மாரி வந்துடும். முற்பிறவியில் செய்த அந்த அவமானம் இந்த பிறவியில் அனுபவிச்சிடறேன். அதை நீ பண்ணத்தான் நீ அனுபவிக்கிற, அதை எதிர்த்து நீ பேசின பற்றியா, அதுக்கும் சரி இந்த பிறவியில் திருப்பி உனக்கு நெகட்டிவ் உனக்கு சேகரித்துனே வர மாரி விஷயம் வரும். நாம நம்மளை தேடி வர வினையை நாம முதல்ல அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருந்தா போதும், தானா எல்லாமே மாறிடும். நம்மளுக்கு வர பிரச்சனை நாம செய்தது தான். அப்போ நாம செய்தது வர நாம் ஏற்றுக்கணும், தயாராகிதான் ஆகணும். ஏன்னா இன்பம் எனக்கு வேணும், ஆனந்தம் வேணும், இறைவன் திருவடி வேணுன்ற எண்ணெல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்ச பிறகாவது இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம மன நிம்மதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ விதியை எப்படி தான் வெல்றது? விதியை வெல்றது எப்படின்னா, இறைவனுடைய நினைப்பு அதிகரிக்க அதிகரிக்க அடுத்து நாம செய்ததை நாம துன்பப்படுறதுக்கு தயாராக ஆனாலே நீங்கள் விதியிலேருந்து எல்லாத்துலேயும் வெற்றி கொண்டு விடலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் இருக்கான், அவன் தவறு செய்திட்டான், நான் தப்பே பண்ணலன்னு சொல்கிறான். ஆனால் செய்ததை நான் நல்லா பார்க்குறேன், இறைவன் பார்க்கிறார், நீ தவறு பண்ணிட்ட, அவர் நல்லா பார்க்குறார். ஆனால் நான் பண்ணலைன்னு சொல்கிறான். அந்த இடத்துல இறைவனுக்கு கோபம் வரும், அடிப்பார். தவறு செய்துட்டான், அவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம தப்புப்பா பண்ணிட்டோம், இனி நம்ம செய்யக்கூடாதுன்னு எனக்கு மனசு வந்துடுச்சு, அப்போதான் நாங்கள் செய்தது தவறு தான், இனி நாங்கள் செய்யக்கூடாதுங்க, அதற்கான வழியே அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த இடத்துல இறைவனுக்கு கோபம் வராது, சாந்தம்தான் வரும். அப்போ நமக்கு வர துன்பத்தை நாம் இப்போ செய்த தவறுகள், நாம் செய்த வினைகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாலே அந்த விதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயத்தில் இவன் பெரிய துன்பப்படணுன்ட்டு அது சிறியதாக மாறுது. அந்த சிறியதாக மாறும்பொழுது நம்ம ஆல்ரெடி ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ அந்த சிறியதே நமக்கு பெருசாக தெரியாது, சிறிதாவில் முடிஞ்சிடும் அந்த துன்பம். அப்போ நமக்கு வர துன்பத்தை நாம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக ஆகணும். எல்லாமே நம்ம வினையை நம்ம ஏற்றுக்க நினைச்சாலே நாம் விதியை கடக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் இறைவனோடு நெருங்கணும். ஒரு சிவமந்திரங்களையோ இல்லை சிவனாலயங்கள் போகிறதோ இந்த மாரி நமக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் அதிகரிக்க தான் இந்த பக்குவமே கிடைக்கலன்னா பக்குவம் கிடைக்காது. இப்போ நான் சரி ஓகே எனக்கு வரதெல்லாம் நடக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வரதெல்லாம் என்னுடைய பிரச்சனை தான், என்னுடைய வினை தான், ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சிவ சிந்தனை எண்ணங்கள் குறைந்து இருந்தா இந்த மனதே முதல் நிலையா இருக்காது. இதை நிலைப்படுத்தணும்னாலே சிவத்தின் மீது
அதிக பற்றுதல் வேண்டும். ஏன்னா விதியை கடக்குது அவ்வளவு எளிதே கிடையவே கிடையாது. அந்த சிவன்ற பேர் இன்பத்தை நம்ம பிடிக்கிறதால தான் நமக்கு அது எளிதா அகப்படுது. விதியோ சரி, எவ்வளவு பெரிய சதியோ இருந்தாலும் சரி, அந்த சிவனுடைய பார்வை இருப்பவர்களுக்கு விதியும் சரி, சதியும் சரி, சோதிடம் எதுவும் செய்ய முடியாது. யாராலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த சிவம், நீ அவரை வழிபடுறதுக்காக உன்னை முழுமையா ஆனந்தத்துல தூக்கி வைக்கவும் மாட்டார். நீ செய்ததுக்கெல்லாமே உன்னை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல கொண்டு வந்து வைப்பாரு. ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்த பிறகு நீ எந்த விஷயத்தையும் செய்ய மாட்ட. உனக்கு பயம் வந்துடும், இதை நம்ம செஞ்சா இதான் வரும். அதனால நம்மளுடைய நிறைய நிறைகளை செய்ய ஆரம்பிப்போம், குறைகளை தவிர்க்க ஆரம்பிச்சிருவோம். முன் செய்த வினைகள்லாம் இப்போ கொஞ்சம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். இந்த பிறவிகளை செய்தது நன்மைகள் மட்டுமே உனக்கு சப்போர்ட்டா நிற்கும். ஒரு பிறவியில் செய்ததோ அதுக்கு முன்னாடி செய்த வினையோ உங்களை தேடி உங்களை துன்பப்படுத்துது. இந்த பிறவியில் நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா, இனி நம்ம செய்யக்கூடாது, நம்ம சரியான நிலையில் போன ஒரு எண்ணம் வந்துடுச்சுல்ல, அந்த எண்ணம் ஆகிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வரக்கூடிய துன்பத்துக்கு எதிர்க்க அதுக்கு சமமா நிற்கும். இது சமமா நின்று உங்களோட சப்போர்ட் பண்ணி அந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக உங்களுக்கு துணை நிற்கும். எது? உங்க தூய்மையா நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு துணையா நிற்கும். உங்களுக்கு சப்போர்ட்டே என்னன்னா, நீ நம்ம சரியா இருக்கணும், நம்ம எந்த துன்பம் வந்தாலும் நான் பண்ண ஏத்துக்க தயாரா இருக்கிறேன்ற எண்ணம் உங்க கூட இருந்தாலே போதும். வரக்கூடிய துன்பம் எவ்வளோ பெரிதா இருந்தாலும் அதுல இருந்து எளிதா வெளியே வந்துடலாம். நீங்க அப்படி நினைக்கக்கூடிய மனம் வந்துட்டாலே எப்படியாப்பட்ட விதியே நடக்கணும்னு இருந்தாலும் அதை கடந்து அந்த சிவம் நம்மை வாழ வைக்கும் என்பதே உண்மையாகும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.